ஹலோ மை பேக்கிங் ஜேர்னி பார்ட் 2. நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் இருக்குது, ஆனால் பேக்கிங் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணேங்கிறதுக்கு ரீசன் எதுவும் இல்லை. பிஃபோர் ஸ்டார்டிங் ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ ஹெச்ஆர் இன் அ சென்னை பேஸ்ட் கம்பெனி. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு தோணுச்சு எக்ஸ்ட்ரா சைடு இன்கம் வரதுக்கு என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணணுங்கிற ஐடியா எனக்கு இல்லை. தென் டியூ டு சம் பர்சனல் ரீசன் நான் அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டேன். டெசர்ட் வீடியோஸ் தான் மோஸ்ட்டாக இன்ஸ்டாவில் நான் பார்ப்பேன். ஸோ அது அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருந்தது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோடய கிரேவிங்ஸ் தான் மெயின் ரீசனாக இருக்கும். ஏன்னா டெசர்ட் சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ நான் சாப்பிட்றதுக்காக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணி எனக்கு ப்ராக்டிஸும் கிடச்சிது. தென் ஐ ஹேட் அ தாட் லைக் இது ஏன் நான் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் வித் அ மினிமல் பட்ஜெட். இதில் ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை, மினிமல் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணது தான். தென் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணது என்னோடய கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஆர்டர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தது. எனக்கு ரீசெண்ட் டைமில் தான் அன்னோன் ஆர்டர்ஸ் எல்லாம் வருது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்லங்கிறது ஷேர் பண்ணுறேன். பை.